தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இறையேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது பின்வரும் தனிப்பட்ட கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேரி டயானா ராணி பிறந்த நாள் நன்றியறிதலாகவும், அமல் தர்மராஜ் மேரி புளோரா குடும்ப கருத்துக்களுக்காகவும், சிஸ்டர் அலகோக் மேரி அவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், விஜயராணி நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், அமலோர்போ மேல்நிலைப்பள்ளி CBSE அகாடமி லூர்து தொலைக்காட்சி நன்றியறிதலாகவும், ஆண்டனி நடராஜன் ஆண்மலை பாற்றிக்காகவும், ரூபாவின் ஆரோக்கியமான வாழ்க்கைக்காகவும், ஆம்ஸ்ட்ராங் ஐசக் நல்ல வீடு வாங்குவதற்காகவும், சகாயராஜ் மற்றும் குடும்பத்தினர் நன்றியறிதலாகவும், ஜோசப் இன்னசென்ட் திருமணம் வர வேண்டியும், எல்வின் பாப்டிஸ்ட் நல்ல முறையில் திருமணம் நடைபெற வேண்டும் எனவும், ஆல்பர்ட் செல்வராஜ் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும், தெரசா ஜீதா உடல் நல வேண்டியும், மரியம்மாள் 30ஆம் நாள் நினைவில் அவரது ஆண்மலை பாற்றிக்காகவும், லூர்துநாதன் நிரந்தர வேலை கிடைத்தமைக்கு நன்றியறிதலாகவும் குடும்ப கருத்துகளுக்காகவும், ஸ்டீபன் ஆண்மலை பாற்றிக்காகவும், லாயன் மரிய ரிமாண்டோ பிறந்த நாளிலே நன்றியறிதலாகவும் இறை ஆசிர் வேண்டியும், மாதவமணி ஜூலி பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றியறிதலாகவும் கருத்துக்கள் நிறைவேற வேண்டியும், உடல் உள்ள நலத்திற்காகவும் இந்த திருப்பலியிலே இறைவனை இறைஞ்சி மன்றாடுவோம். திருப்பலியை நாம் தகுந்த முறையில் ஒப்புக் கொடுக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். எந்நாளும் இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். அளவில்லா இரக்கம் கொண்டவரே, அனுதினம் என்னை ஆள்பவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். எந்நாளும் இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். ஆறுதல் என்னில் தருபவரே, அமைதியில் என்னை அணைப்பவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். எந்நாளும் இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். அழுகையில் ஆறுதல் தருபவரே, அன்பாய் தேற்றி ஆள்பவரே, இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். எந்நாளும் இரக்கத்தின் ஆண்டவரே, எம்மீது இரக்கம் வையும். எல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்துச் செல்வாராக. ஜெபிப்போமாக. இரக்கமுள்ள இறைவா, உம்மையன்றி மேலானது ஏதுமில்லை, புனிதமானதும் எதுவுமில்லை. இந்த மெய்யறிவில் உமது வழி நடத்துதலால் நாங்கள் இவ்வுலகின் நலன்களை பயன்படுத்தி நிறைவாழ்வின் மதிப்பீடுகளை கடைபிடிக்க செய்தருளோம். உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று.
ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 40, இறைவசனங்கள் 16 21 மற்றும் 34 38 வரை. அந்நாட்களில் ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே செயல்பட்டார். 2ஆம் ஆண்டில் 1 மாதம் 1 தேதி அன்று திரு உறைவிடம் எழுப்பப்பட்டது. மோசே திரு உறைவிடத்தை எழுப்பினார். பாத பொருத்துகளை வைத்து அதன் மேல் சட்டங்களை பொருத்தினார். குறுக்கு சட்டங்களையும் பொருத்தினார். தூண்களையும் நிறுத்தினார். திரு உறைவிடத்தின் மேல் அவர் கூடாரத்தை விரித்தார். அதற்கு மேல் கூடார மேல் விருப்பை அமைத்தார். இதுவும் ஆண்டவர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்யப்பட்டது. உடன்படிக்கை பலகையை அவர் எடுத்து அதை பேழையில் வைத்தார். தண்டுகளை பேழையில் சொருகினார். இரக்கத்தின் இருக்கையை பேழையின் மேல் வைத்தார். திரு உறைவிடத்தினுள் பேழை எடுத்து செல்லப்பட்டது. திரு தூயகத்திரை தொங்கவிடப்பட்டு உடன்படிக்கை பேழை மறைக்கப்பட்டது. இதையும் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார். பின்பு மேகம் சந்திப்பு கூடாரத்தை மூடிற்று. ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பிற்று. சந்திப்பு கூடாரத்தின் மேலே மேகம் நின்றிருந்ததாலும் ஆண்டவரின் மாட்சி திரு உறைவிடத்தை நிரப்பியதாலும் மோசே உள்ளே நுழைய முடியாமல் போயிற்று. இஸ்ரேல் மக்கள் தங்கள் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் மேகம் திரு உறைவிடத்தை விட்டு எழும்பும் போதெல்லாம் புறப்பட்டு செல்வார்கள். மேகம் எழும்பாதிருக்கும் போதோ அது மேலே எழும்பும் நாள் வரை அவர்கள் புறப்பட மாட்டார்கள். ஏனெனில் பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பல்லவி. ஆண்டவரே, உம் உறைவிடம் எத்தனை அருமையானது. என் ஆன்மா ஆண்டவரின் கோவில் முற்றங்களுக்காக ஏங்கி தவிக்கின்றது. என் உள்ளமும் உடலும் என்றும் உள்ள இறைவனை மகிழ்ச்சியுடன் பாடுகின்றது. பல்லவி. படைகளின் ஆண்டவரே, என் அரசரே, என் கடவுளே, உமது பீடங்களின் அடைக்கலான் குருவிக்கு வீடு கிடைத்துள்ளது. தங்கள் குஞ்சுகளை வைத்திருப்பதற்கு சிட்டுக்குருவிகளுக்கு கூடும் கிடைத்துள்ளது. பல்லவி. உமது இல்லத்தில் தங்கியிருப்போர் நற்பெயர் பெற்றோர். அவர்கள் எந்நாளும் உம்மை புகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். உம்மிடமிருந்து வலிமை பெற்ற மானிடர் பெயர் பெற்றோர். அவர்கள் நடந்து செல்கையில் மேலும் மேலும் வலிமை பெறுகின்றார்கள். பல்லவி. வேற்றிடங்களில் வாழும் 1000 நாட்களிலும் உம் கோவிலின் முற்றங்களில் தங்கும் ஒரு நாளே மேலானது. கொள்ளாரின் கூடாரங்களில் குடியிருப்பதினும் என் கடவுளது இல்லத்தின் வாயிற்காவலனாய் இருப்பதே இனிமையானது. பல்லவி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியதாவது: விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்து கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றையோ வெளியில் எறிவர். இவ்வாறே உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடமிருந்து தீயோரை பிரிப்பர், பின் அவர்களை தீச்சுளையில் தள்ளுவர். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசை பற்றி
கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரை போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இவ்வோமைகளை இயேசு சொல்லி முடித்த பின்பு அவ்விடத்தை விட்டு சென்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்தினுடைய முதல் வரி, ஆண்டவர் கட்டளையிட்டபடியெல்லாம் மோசே செயல்பட்டார். அன்புக்குரியவர்களே, இஸ்ராயல் மக்கள் படைப்பின் தொடக்கத்திலே இயற்கையில் இறைவனை கண்டார்கள். இந்த இயற்கையில் இறைவனுடைய பராமரிப்பை அனுபவித்து உணர்ந்தார்கள். பாலைவன பயணத்தின் பொழுது அவர்கள் இந்த இயற்கையின் வழியாக இறைவனுடைய தொடர் பராமரிப்பை உணர்ந்தார்கள். மன்னா, காடைப்பறவை மற்றும் நீர் ஊற்று, இதுபோன்று பலவிதமான வழிகளிலே இறைவனை அனுபவித்தார்கள். இறுதியாக மோசேயை காணவில்லை என்பதற்காக பொன்னாலான கன்றுக்குட்டியை செய்தார்கள். எனவே ஆண்டவர் அவர்களுக்கு தண்டனை கொடுக்கின்ற விதமாக பயணத்தை நீட்டிக்க செய்தார். ஆனால் ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு மாற்று வழியையும் காட்டினார். என்ன அது என்று சொன்னால், உடன்படிக்கையின் பேழை. நீங்கள் இறைவனுடைய பிரசன்னத்தை கண்கூடாக காண வேண்டும் என்றுதானே விரும்புகின்றீர்கள் என்று மோசேக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு கொடுத்ததுதான் உடன்படிக்கையின் பேழை. அந்த உடன்படிக்கையின் பேழையில் என்னென்னலாம் இருந்தது அதைத்தான் முதல் வாசகத்திலே கேட்டோம். முதலிலே 10 கற்பனைகளுடைய பலகைகள் இருந்தது. இரண்டாவது, மன்னாவினுடைய எஞ்சிய பகுதிகள் அதில் வைத்திருந்தார்கள். மூன்றாவது, ஆரோனுடைய கைத்தடியை பிறகு வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, இது மூன்றும் 3 அடையாளங்களை காட்டுகின்றது. ஒன்று, 10 கட்டளைகள் இறைவனுடைய கட்டளையை கடைபிடிக்க வேண்டும், அதன் வழியாக இறைவன் இருக்கிறார். இரண்டாவதாக, இறைவன் உங்களுக்கு அன்றாட பராமரிப்பை கொடுக்கின்ற பராமரிப்பின் இறைவனாக இருக்கின்றார். மூன்றாவதாக, ஆண்டவர் தான் உங்கள் தலைவர், ஆண்டவர் தான் உங்களை வழிநடத்துகிறார் என்று அந்த இறை தலைமையை அங்கே வலியுறுத்துகின்றார். அன்புக்குரியவர்களே, அந்த உடன்படிக்கையின் பேழையினுடைய நிறைவாகத்தான் நற்கருணையின் பேழையை வைத்திருக்கின்றோம். அந்த நற்கருணையின் பேழையில என்ன இருக்கிறது? ஆண்டவர் இயேசு இருக்கின்றார். இயேசுதான் கட்டளைகளுக்கெல்லாம் நிறைவான அன்பே உருவான கட்டளையாக இருக்கின்றார். இயேசு ஆண்டவர் தான் நமக்கு உணவாக அன்றாடம் வருகின்றார். அதே ஆண்டவர் இயேசுதான் நம் வாழ்க்கையை வழிநடத்துகின்ற நமது தலைவராக இருக்கின்றார். அந்த உடன்படிக்கையின் பேழை இதோ இங்கே நிறைவு பெறுகிறது. இறைவனே திருவுளம் கொண்டு இங்கே வாழ்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாக நற்கருணை பேழையில் இருக்கின்ற ஆண்டவரை நாம் விசுவசித்து வாழ வழிபட இறைவன் நமக்கு அருள் தருவாராக. ஆமென். அன்போடு வந்தோம், காணிக்கை தந்தோம், கனிவோடு ஈர்ப்பாயாண்டவரே, உம் பலியோடு சேர்ப்பாய் தூயவனே. பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனமேச வைத்தோம். பொன்னான வாழ்வை புடமிட்டு வைத்தோம், பூவாக மனமேச வைத்தோம். புதிரான வாழ்வே எதிரானதாலே, புதிரான வாழ்வே எதிரானதாலே, ஒளிவாக செய்வாய் ஆண்டவனே, உம்மருளோடு அணைப்பாய் மாபரணி. அன்போடு வந்தோம்
பணிவோடு ஏற்பாயானவரே, உம் பணியோடு சேர்ப்பார் தூயவரே. சகோதரிகளே சகோதரர்களே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்றது பலியானது எல்லாம் அல்ல இறைவனாகி தந்தைக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். இரக்கமுள்ள இறைவா, எங்கள் வாழ்வுக்கு தேவையான கொடைகள் அனைத்தையும் வாரி வழங்குகின்றீர். அவற்றிலிருந்து நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை மனமு வந்து ஏற்றருளும். இம்மறை நிகழ்ச்சியால் எங்கள் இன்றைய வாழ்க்கை புனிதமடைந்து உம்மை நோக்கி வர செய்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் எங்கள் புகழரை உமக்கு தேவை என்று நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் உமது அருட்கொடையால்தான். நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பதால் உமது மாட்சிமை ஏற்றம் பெறாது. எனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானதூதரணிகளோடு ஒன்றிணைந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் பாடுவதாவது. தூயவர் 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 மூவுல இறைவனாம் ஆண்டவர், வானமும் வையமும் யாவும் மாட்சிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே வானக தந்தையின் மெய்யாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்தியவன் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆண்டவரே, தேவரே, வருமள உமது மரணத்தை அறிக்கை
ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர், இங்கே கூடியிருக்கின்ற உமது அன்பு பிள்ளைகள், அவருடைய நற்கருத்துகள் மற்றும் தொலைக்காட்சி வழியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்ற அனைத்து விசுவாசிகள் அனைவரையும் நீர் அன்பின் நிறைவடைய செய்தருளும். உயிர்த்தெழ நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இத்திருப்பலியில் நாங்கள் நினைவு கூறுகின்றவர்களையும் ஒளிமிக்கும் திருமுன் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய அன்பு கணவராகிய புனித சூசையப்பர், புனிதர் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகன் இயேசு நமக்கு கற்றுத்தந்தவாறு இவ்வுலகிலே இறையரசு வர வேண்டும் என உருக்கமுடன் பாடி ஜெபிப்போமாக. ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்தருளும். எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள வேண்டுகிறோம். முது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்றவர்களாக யாதொரு அச்சம், கலக்கம், பயமின்றி வாழச் செய்தருளும். ஆண்டவரே, உயிர்த்த கிறிஸ்துவே, திருத்துதர்களுக்கு அளித்த அதே அமைதியை, ஆற்றலை, ஒற்றுமையை, சமாதானத்தை இந்த நற்கருணை வழியாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அளிக்க திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிர்த்த ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதான வாழ்த்தை அறிவிப்போம். சமாதானம், சமாதானம், சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகின்ற செம்மறி. இவருடைய திருமணத்திற்கு நாம் அனைவரும் அழைப்பு பெற்றிருப்பதால் நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவனிடத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடணும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தம் நம்மை பாதுகாக்க நமக்கு நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென்.
வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாச காட்சி என் வாழ்வின் மூச்சே, இறைவாயின் உள்ளம் வருவாய். என் உயிரின் உறவே, என் வாழ்வின் ஒளியே, தலைவாணி உன்னை தருவார். எழில்வானம் போல நிலைக்கும் அன்பை அறிவேனே அறிவேனே இறைவா. உன்னை போல நானும் பிறந்து வளர அருள்வாய் அருள்வாய் தலைவா. மழுந்திட நாளும் அருள் வேண்டுமே. ஒழிந்திட நாளும் துணை வேண்டுமே. மகிழ்ந்திட நாளும் அருள் வேண்டுமே. ஒழிந்திட நாளும் துணை வேண்டுமே. நிழலாய் நினைவாய் வாழ்வினில் வருவாய். என் சுவாச காற்றே என் வாழ்வின் மூச்சே, இறைவாயின் உள்ளம் வருவாய். விண்ணக தந்தையை நோக்கி குணம் பெற மன்றாட்டு. விண்ணக தந்தையே, உம்மை நோக்கி கூவி அழைக்கிறேன். உமது வல்லமையினால் நான் படைக்கப்பட்டேன். நான் உள்வாங்கும் ஒவ்வொரு மூச்சின் போதும், ஒவ்வொரு காலையும் கண்விழிக்கும் போதும், ஒவ்வொரு மணித்துளியின் போதும் நான் உமது வல்லமையின் பாதுகாப்பில் இருக்கிறேன். தந்தையே, அதே வல்லமையில் நீர் என்னை தொட வேண்டும் என மன்றாடுகிறேன். ஒன்றுமில்லாமையில் இருந்து என்னை உருவாக்கிய நீர் மீண்டும் என்னை புது படைப்பாக்க உம்மால் கூடும். உமது தூய ஆவியின் குணப்படுத்தும் வல்லமையால் என்னை நிரப்பும். என்னிடம் இருக்கத்தகாதவற்றை அகற்றி அருளும். உடைந்தவை உருப்பெறச் செய்தருளும். நோயுற்ற செல்களை வேரோடு பிடுங்கி எறிந்துவிடும். அடைப்பட்ட நாளங்களையும் நரம்புகளையும் திறந்துவிடும். பாதிப்புகளை சீர் செய்தருளும். அத்தனை அலர்ஜிகளையும் அகற்றி அருளும். எல்லாவிதமான நச்சுத்தன்மைகளையும் சுத்தப்படுத்தி அருளும். உமது குணமாக்கும் அன்பை என் உடலுக்குள் புகுத்தி அருளும். அதனால் நலம் குன்றிய இடங்கள் எல்லாம் புத்துயிர் பெறட்டும். இதனால் நீர் உருவாக்கியது போலவே எனது உடல் செயல்படச் செய்தருளும். எனவே தந்தையே, என் உள்ளத்துக்கும் உடலுக்கும் முழு நலனை தாரும். இதனால் எஞ்சியுள்ள எனது வாழ்நாளில் உமக்கு உகந்தவனாக நான் பணிபுரிவேனாக. இவற்றையெல்லாம் உமது அன்பு மகனும் எங்கள் ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். செபிப்போமாக. இறைவாவும் திருமகனுடைய பாடுகளின் நீங்கா நினைவு சின்னமாகிய இத்திருவுணவை உட்கொண்ட நாங்கள் உமது இரக்கத்தை அனுபவித்து நன்றி கூறுகின்றோம். எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒருவருக்கு இரக்கம் காட்டவும், அதனால் உமது இரக்கத்தை மென்மேலும் கண்டடையவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அன்னையின் அரவணைப்பிலேயும் ஆண்டவரின் அன்பிலேயும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள்
அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். கன்னிமையில் இறைவன் குரு கொடுத்தார். அந்த மன்னவரின் அன்னை என திகழ்ந்தார். கன்னிமையில் இறைவன் குரு கொடுத்தார். அந்த மன்னவரின் அன்னை என திகழ்ந்தார். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தான். மனுக்குலம் வாழ்ந்திட பாதை படைத்தான். தினம் அவள் புகழினை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். அவள் அன்பை பாடிடுவோம். அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பணி நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்திற்கு எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் வர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அளித்த உணவை எங்களுக்கு இன்று அளித்திருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விடாதே, தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, கர்த்தருடன் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உடைய திருவயிற்றிங்கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, இயேசுவே மாதாவே, பாவிலாருக்கு எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரணத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதரிந்தது போல இப்பொழுதும் இப்பொழுதும் என்று வருவதாக. ஆமென். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, இயேசுவிற்கமாயிரும். மரியாயும் மாசற்ற திருஹதயமே, என் ரட்சணியுமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரிசனமாலே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுகளே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இயேசு மரி சூசை, எங்களை ரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழுமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமென். மரியே வாழ்க.